From 1983 to 2009, one of the world's bloodiest civil wars raged in Sri Lanka, opposing government forces against a separatist militant group, the Liberation Tigers of Tamil Eelam. Known for being highly organized and well-resourced, the LTTE used popular support together with coercive means to recruit new forces. Among these, around 12,000 female combatants became the feminine face of a struggle for equal rights and justice, which deeply shaped their identities and roles in a patriarchal society. Today, as any association with the LTTE is criminalized, these women mourn the violation and loss of an identity which should be only theirs to keep. Through the stories of a few, this documentary brings to light the daily struggle of thousands of women forced to forget who they are while continuing to live their lives. Their reasons for joining are diverse and not solely driven by devotion to a cause, reflecting the complexity of a conflict often described in simplistic ideological terms. நான் ஏன் இந்த போராட்டத்துக்குள்ள இறங்கினான்னு சொன்னால், எங்களோட கிராமம் சரியான பின்தாங்கிய கிராமம்னா படிப்பு இல்லை, சாதி பிரச்சனை, அன்றாட கூலிக்கு போனால் தான் சாப்பிடலாம். அப்படி இருக்க எங்களுடைய அம்மா அப்பா அவங்கள சின்ன வயதில் இறந்துட்டாங்க. நாங்கள் பெரிய ஒரு குடும்பம், அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி இயக்கமாக அந்த சந்தர்ப்பம் பார்த்து போராட்டத்துக்குண்டு ஆக்களை சேர்த்து கொண்டு வந்தது. ஆக்கள் கொடுக்கலாட்டி நகையை தாங்கோ, இல்லாட்டி 6,000 ரூபா காசை தாங்கன்னு கேட்டது. அந்த நேரம் நகையோ காசோ எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்கே இல்லை. எங்களை குடும்பத்தை வச்சு பார்த்து கொண்டிருந்த அண்ணா அவர் தான் இயக்கத்துக்கு போகிறேன், நான் போனால் தங்கச்சியும் தம்பி நீ பார்த்துட்டு போய் அக்கா காய்ச்சோண்டு கேட்க தான். நான் இல்லை நான் போனால் தான் அண்ணா உழைச்சி அக்காவையும் அக்காவோட பிள்ளைகளையும் பார்ப்பேன், தம்பியை படிக்க வைப்பேன். அப்போ நான் தான் போராட்டத்துக்கு போக சரியாக இருக்கணும்னு சொல்லி நான் போராட்டத்துக்கு போகணும்னு விளைக்கிட்டேன். அந்த நேரம் போராட்டம் ஆரம்பமாகி மிக உச்சகட்டமாக வலுப்பெற்று கொண்டு வந்த காலப்பகுதி 90ஆம் ஆண்டு 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அந்த காலப்பகுதியில் போராட்டத்துக்கு ஆட்களை சேர்க்கிற வகையில் பிரச்சாரங்கள் பல இடங்களில் வைக்கப்பட்டது. நான் படித்து கொண்டு தான் இருந்தாலும் அங்கே திருவண்ணாண்டு பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு அவற்றை அந்த பிரச்சாரம் தான் என்ன முற்றுமுழுதாக இயக்கத்தில் இணையணும் என்ற விருப்பத்தை, எனக்கு அந்த ஆர்வத்தை தந்தது. என்னை பொறுத்தவரைலாம் நான் சின்னன்லேயே போயிட்டேன். சின்னன்லேயே அம்மா அப்பா இல்லை, எனக்கு இந்திய இராணுவ பிரச்சனையில் அம்மா அப்பாவை சுட்டுட்டாங்க. அதால் நான் சின்னன்லேருந்தே இயக்கத்துக்கு போய் அங்கே தான் படித்தேன். எல்லாத்துலேயுமே முதலிடமாக எல்லா துறையிலையுமே கட்டிக்காரியாக தான் இருந்தேன். எனக்கு கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு படிக்க வேணுமெண்டு அம்மா அப்பா எங்களோட குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் படிச்சுட்டு இருந்தாப்பிலிருந்து கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு ஒரு அத்தை வேண்டி சொல்லி அம்மாக்களை வைவசியை வற்புறுத்தையும் அம்மம்மாவை நான் படித்த ஸ்கூலு தான் விட்டுருந்தாங்க கூட்டி வர சொல்லி சொந்த வழியால் கொண்டு வராமல் கல்லடி பாட்டால் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஸ்கூலுக்குள்ளே இருந்து வந்த உடனே நான் அவங்கள தான் போய் சந்தித்தேன். நான் அவங்க 2 பேர் ஆம்பளையில் என்னை கட்டாயப்படுத்தினாங்க. அப்போ நான் உடனே அவங்ககிட்ட போய் கேட்டேன், என்ன தான் வர சொல்லியிருக்கிறேன், நான் தரேன் தம்பியை கொண்டு நான் படிக்கணும், அம்மா படிப்பிக்கணுன்ற ஆசை தான், நான் வேற ஒரு ஊரில் இருந்து படித்தேன், நான் படித்து நல்லா வரணும்னு சொல்லி, இல்லை நீங்கள் உங்களை தந்தா தான் மற்றவங்களை படிக்காங்கன்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தினீங்க. அதாவது நீங்கள் இந்த நாளும் போய் வரைக்கும் இளம் பெண்களுக்கு மாற பிடிச்சி அப்படி செய்கிறாரு. பாடக்கல்வி போட்டாலும் அவங்களுக்கு சரியான கவலை கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது பாடம் படிக்கணும்ன்றதோட எங்களுக்கு என்ற தொடர்பு இருந்தால் தான் நாங்கள் சில வேலைகளை செய்யணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டதால் 93, 94 நான் இயக்கத்தோட தொடர்பு ஏற்படுத்தினேன். நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படித்து கொண்ட நேரத்தில் ஒரு இளைஞர் ஒரு ஆள் சுவரொட்டியை பார்த்து கொண்டு கேட்க இந்திய இராணுவம் அவற்றை சரத்தை கலட்டி அவரை பிடிச்சு மரத்தோட கட்டி அடித்து துன்புறுத்தி அந்த இடத்துலையே சுட்ட காட்சியை நான் நேரில் பார்த்தது எனக்கு ஒரு போராட்டத்தில் இணைகிறதுக்கு எனக்கு ஒரு இதை ஏற்படுத்தினது. அதால் தான் நான் இந்த போராட்டத்தில் எங்களோட உரிமைக்காக ஒரு போராடணும்னு சொல்லி நான் நினைச்சு போராட்டத்தில் என்னுடைய விருப்பம் காரணமாகத்தான் நான் போராட்டத்தில் இணைஞ்சினேன். In the LTTE, the majority of female combatants lived in the shadow of equality, grasping but never reaching it, standing and fighting alongside men for a cause supported by many in their villages. These women took on a new role as protectors and defenders of their families, neighbors, communities, and their nation.
They were respected, celebrated, sometimes feared in a society in which women too often stand in silence while the men speak out. பெண்கள் ஏன் இந்த போராட்டத்துக்கு போனாங்கன்னு சொன்னால், பெண்ணுன்ற அடிமை விலங்கை வந்து உடைத்தெறியவன். ஆண்களுக்கு நிகராக நாங்களும் போராடுவோம். இன்றைக்கு ஆண்கள் ஒரு டிஷர்ட்டையோ ஷர்ட்டையோ போட்டுக்கொண்டு போகிறாங்களாண்டா, அதே டிஷர்ட் ஷர்ட்டு எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு வெள்ளம் இருந்தால் அந்த போராட்டத்தில் போனபடியும் அதேமாரி அவங்கள ஒரு பைக் எடுத்துக்கொண்டு ஓடுறாங்களா, அதேமாரி பைக்கை நாங்களும் ஓடுவோம். இந்த வெள்ளமும் அவங்களுக்கு எதிராக ஓடினாங்க. அதேமாரி ஆணுக்கு நிகராக நாங்களும் நின்று போராடினாங்க. பெண்கள் எப்படி இருக்கணுமென்று சமூகம் எதிர்பார்த்ததோ அப்படித்தான் நானும் முதல்ல இருந்தேன். ஆனால் இயக்கத்துக்குண்டு போன பிறகு ஆணுக்கு சரிநிகர் சமானமாக சில ஆண்களால் செய்ய முடியாத சில வேலைகளை கூட பெண்கள் நாங்கள் தனித்து நின்று செய்திருக்கிறோம். அங்கே வளர்ந்ததால தான் நான் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறேன்டா, இல்லாட்டி நான் இருக்கிறேனோன்றது கூட என்ன சந்தேகமாக தான் அந்த படித்ததால தான் நான் இன்றைக்கு இப்படி இருக்கிறேன்றதை சொல்கிறேன். ஆண் போராளிகளை விட பெண் போராளிகள் இதையும் செய்து முடிக்கணுன்ற காரியத்தை வந்து என்ன வேலையாக இருக்கும், கட்டுறதாலும் சரி, இல்லாட்டி ஒரு பிரதேசத்தை உடனே செய்து முடிக்கணுன்ற ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி இந்த இடத்த பிடிக்கணும், நீங்கள் தான் வச்சு தக்க வச்சுக்கணும்னு சொல்லி அதோட நாங்கள் பெண்கள் எவ்வளோ செய்து காட்டணும் என்ற ஒரு ஆர்வம் அதை வச்சுக்கொண்டு இப்போ வந்து இதான் சந்தர்ப்பம்ன்ற மாதிரி சில ஆண் போராளிகள் என்ன செய்யணும், சரி செய்யணும்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி இருக்கணும், அவைக்கு நாங்கள் என்ன அடிமையாண்டுட்டு எங்களை ஆகலும் செய்கிறது கொஞ்சம் கூடுதலான வேலையாக. எங்களை வந்து ஒரு திறமையில் வச்சு அண்ணன் என்ன செய்கிறோம்னா, ஆண் போராளிகளை 200 பேரையும் பெண் போராளிகளை 200 பேரையும் ஒரே இடத்துல கொண்டு போய் வச்சு ஒரு வேலியை போட்டு அங்கே ஆண் போராளிகள் பெண் போராளிகள் எங்களை பயிற்சி எடுக்க விட்டது. அதில் வந்து ரெஜிமெண்ட்னு சொல்லி ஏன்னா விஷயப்பட எங்களை திறமையை வச்சு அந்த 200 பொம்பளை பிள்ளைகளையும் 200 ஆம்பளை பிள்ளைகளையும் பிடிச்சி வச்சுருந்தேன். அதில் நாங்கள் ஒரே மாதிரி செயல்பட்டோம். பொம்பளைலாம் ஒரே மாதிரி அவங்களே மாதிரி பயிற்சி எடுத்தோம், அவங்களே மாதிரி சண்டை செய்து எடுத்த திறமையை வச்சு தான் எந்த ஒரு சில திறமைகள் உண்மையிலே ஆண்களை மாதிரியே நான் செயல்படுறேன், இவா வச்சு நாங்கள் காரியங்களை முடிக்கலாம்ன்ற சொல்ல ஒரு தேவையை வச்சு தான் அண்ணன் தண்டை உறுதியை வச்சு தான் என்ன ஒரு அடிப்படை ஆசிரியராக அடிப்படை பயிற்சி மாவுக்கு என்ன அனுப்பி வச்சேன். போராட்டத்தில் திருமணம் ஆனாலும் கூட ஆணை சார்ந்து தான் பெண் இருக்கணும் என்ற தேவை இருக்க இல்லை, அதோட ஆண் பெண் பேதம் இருக்க இல்லை. அந்த இடத்துல இப்போ திருமணமான பெண் போராளியாக இருந்தாலும் ஆணிந்த வருமானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கணும் என்ற தேவை இருக்க இல்லை. எதையும் செய்யலாம், நாங்கள் நினைச்சது எதையும் செய்யலாம் என்ற துணிச்சல் போராட்ட காலப்பகுதியில் பெண்களுக்கு இருந்தது. 4 years after the end of the war, life remains a struggle for the population in conflict-affected areas. There has been no accountability for the credible allegations of war crimes in the final months of fighting. Human rights violations remain widespread, particularly in the highly militarized north and east. Any signs of association with the LTTE are now systematically crushed and criminalized. The thousands of female ex-combatants having returned home find themselves forced to adopt traditional roles only as wives, widows, mothers, and teachers in communities in which they are no longer accepted. அடிப்படை வசதிகளுக்கு கஷ்டப்படல. ஆனால் உணர்வு ரீதியாக நான் சரியாக கவலைப்படுவேன்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்ன, உதாரணத்துக்கு நான் உடல் நலம் இல்லாமல் இருந்தால் அந்த இருக்கிற காலப்பகுதியில் நான் எழும்புறதுக்கு முதலே தான் எழும்பி எனக்கு டீ வச்சு டீ கப்போட கொண்டு வந்துதான் என்ன படுக்கையில இருந்து எழுப்புவேன். கணவர் இல்லாத தன்மையை நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உணர்வேன். அதாவது கணவனை இழந்து பிள்ளைகளை வச்சு கொண்டு கஷ்டப்படும் நாங்கள் ஆண் துணை இல்லாத சூழ்நிலையில் பிள்ளைக்கு ஒரு வருத்தம் துன்பம் வந்தாலும் கூட ஒரு ஆண் உதவியை நாடி போக இல்லாத சூழ்நிலை. ஏன் ஒரு ஆண்களை தேடி சரி அந்த உதவியை போய் செய்வோம் முன் வந்தாலும் கூட சமுதாயம் உடனே பட்டம் தெரிவிச்சிடும். அவன் நடத்த கட்டவள் என்று சொல்லி பட்டம் தெரிவிக்கும். ஒரு இடத்துக்கு நாங்கள் தனியாக கடைக்கு போயிட்டு வந்தாலும் கூட எங்களுக்கு பின்னால் ஒரு இளைஞர் சைக்கிளில் பின்னுக்கு வந்தாலும் கூட அதை பார்த்து கொண்டு இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவளுக்கு பின்னால் இவன் போகிறான், இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி உடனே சமுதாயம் சொல்லிடும். அது மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லாத்தையும் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம். சரியான மேட்டே உதவியில பார்த்து
பிள்ளைய வளர்க்க நான் என்ன செய்யறேன்னு தெரியாது. என் கணவருக்கு அந்த பிள்ளைய யாரப்பா பாக்குறேன் சொல்றேன். தமிழர் அப்புறம் வைக்கிற தண்டனை ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன். அந்த கூட கணவர்கிட்ட சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு நான் பிள்ளைய செத்துருவேன் அப்பா. யாரு தேர்ந்தத வேண்டி நாங்கள் வாழ்றது உயிர் வாழ்றேன். எந்த நாளும் யாரும் ஒரு வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு வர ஒரு உழைப்போட்டு இல்லாம நான் என்ன பிள்ளைய வச்சுக்கொண்டு வேலையை போயிட்டேன். ஆஸ்பத்திரியில இருந்தா 7வது நேரம் என்ன மனசு கூப்பிட்டு சமைச்சு சாப்பாடு கொண்டு இப்ப யாரும் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரும் செய்யணும்னு கேட்க என்ன செய்யணும்னு என்னோட தெரியாம கணவர் வேறு வேற நான் இருப்பேன். கணவர் வேறு வேறு நாடு பிள்ளை இருக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கையாக வீட்டை போய் சமைச்சு சாப்பிட்டு படுக்க வேண்டாம். தனிமை இரவில் படுத்தால் பயம். அயலில் பெருசாக சனம் இல்லை. அயல் இருக்கணும் நல்லவன் கிட்ட எடுத்து வாசலில் போட்டு படுக்கணும். எனக்கு துணிவு இருக்குத்தானே எனக்கு நடக்கிற துன்பம் பிள்ளைகள் கண்டுருமோன்ற ஒரு பயத்தில் அந்த கிட்ட எடுத்து வாசலில் போட்டு படுக்கணும். 10 மணிக்கு பிறகு யாரை வந்து இங்கே படுத்துட்டு விடியா வந்து வேலைக்கு போகிறான் போல். அப்போ இங்கே இருந்த வீட்டில் ஆம்பளை இருக்கிறான். அப்போ நாங்கள் இங்கே போகக்கூடாதுன்ற ஒரு பயம் வேறு. கல்லணண்டானே காவாளி உண்டானே வரமாட்டான்ற ஒரு துணிவில் அந்த கிட்டோ வாசலில் போட்டுட்டு அந்த ஒரு துணிவில் தான் நான் வீட்டுக்கு படுக்கிறோம். என் உடலை பாதுகாக்க வேண்டிய தேவை கூட எனக்கு வந்தது. என் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தது. 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வருவினா சிவிர வாண்டிவினா நான் போவேன். என்ன பார்க்க சனமெல்லாம் எவ்வளோ அவமானமா கலைக்குது. அதனால தான் நான் என்ன பிடிக்க வந்த நேரத்தில் தான் நான் காட்டுக்கு போனேன். இரவு சாமத்தில் கூட நான் ரோட்டு வழியில் 8 மணி 9 மணிக்கு கூட வீட்டுக்கு போயிடாம ரோட்டு வழியை நின்றுருக்கு. என்ன அந்த ரீதியில யாராவது பாக்குறது என்ன நினைக்கணும். ஒரே லோன் தாரம்னு சொல்லி ஆமி அந்த நாளை வந்து பதிஞ்சாவது. இப்போ இந்த மாதமே 3 தரம் ஆமி வந்துட்டாங்க என்ன தேடி வீட்டை. ஆனால் நான் வீட்டில் இல்லை, வீட்டை இருக்கிறேன். நான் வேறு இடத்துல நான் இதோட பேசாமல் இருந்திருக்கேன். அந்த இவங்களோட போகாமல் இருந்திருந்தா ஒரு சோழிங்கிற மாதிரி இருந்திருக்கு. தடுப்புக்கு போகாமல் இருந்திருந்தா நாங்கள் தடுப்பு போய் வந்தா பிறகு அது அங்கே ஒரு அடிமை நிலைய தண்டா பிறகு இப்போ நாங்கள் வீட்டில் வந்துருக்கேன். அந்த அதிகாரத்தோடைய இதோட இன்னும் இருக்கலாமே இருக்கு. என்னன்னு சொன்னால் உடனே இது ஆட்டம் தான் இயக்கத்துக்கு போய் வந்தது சரியான ஆட்டம் சனம் கிடைக்கும். உடனே ஆட்காங்கன்னா அது அங்கே புளியில இருந்ததா அதுதான் உங்களுக்கு இந்த குணம் உடனே சொல்லுவாள். அப்படியான ஒரு தன்மை இருக்குது. வன்னியிலேருந்து வந்தவங்க சொன்னாலே இப்படித்தான் நிற்கிறாங்க. இவ ஒரு போராளி இருந்தவங்க இவ்வளோ சமத்துவம் அவங்க திரிகிறா, அந்த பயம் இல்லை, மற்றவங்களோட வாங்கி காட்டுறான். அந்த அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்து கொண்டு தான் இருந்தது. அதால் ஒரு தடவை நாங்கள் உதவி கட்டிடலாம். உதவி கேட்டால் அந்த நாங்கள் இவங்களை ஏமாற்றி போடுவோம். இவங்க ஏற்கனவே ஏமாற்றித்தானே விட்டாங்க மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. இவங்க மக்கள் ஏமாற்றினாங்க. அப்போ இவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது. இந்த இவங்களை நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தாலும் அவங்க எங்களையும் மாற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த அப்படி நினைக்கிறாங்க. எங்கே போனாலும் கேள்வி கேட்பினோம். தடுப்பா வந்துட்டு ஒரு விசாரணை இருக்கும். எங்கே போனாலும் தடுப்பண்டா ஒரு விசாரணை, கணவர் தடுப்பிட்டேன்டா அது இன்னொரு விசாரணை. அப்படி ஏன் காலம் என்னத்துக்கு போனீங்க, பிடிச்சதா, விரும்பி போனீங்களா, அது நிறைய விசாரணை. அதனால் வந்து இப்போ என்னால் எதையுமே துணிவு இருந்தாலும் துணிவாக செய்யக்கூடிய நிலைமை இல்லை. இப்போ எங்களை பிடிக்க வேணுமென்றதை நான் கேட்குறேன். எனக்கு என்ன செய்ய தெரியாம இருக்குது. நான் உண்டைக்கு ஒரு மக்களாத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னட்டு எதுவுமே இல்லை, நான் சுத்தமாக செய்கிறேன் இல்லை. நான் ஒரு பொம்பளை பிள்ளையா கேட்கல. எனக்கு இப்படி எல்லாம் செய்தா வீட்டுக்கு நாளைக்கு நாள் வந்து நாயிலும் கேவலமா பாலியல் கொடுற சம்பவங்கள் எல்லாம் செய்யல. என்ன செய்யறதுன்னு தெரியாது. இன்றைக்கு ஒரு ஆள் நாளைக்கு ஒரு ஆள். அப்போ அது நாய் மாதிரி தான் எனக்கு வாழ்க்கைன்றது ஒருத்தரோட மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு சீரியஸ் போனா அங்க ஒரு ஆள் நாளைக்கு ஒருத்தர் தெரியும். இப்ப கையை பிடிச்சில என்ன செய்யணும் மட்டும் செய்யணுமோ அது கூட தெரியாத நிலையில இருக்குது. என் கையில கூட நான் 22 குளிசியை வச்சிருக்கிறேன். என் பேக்ல எந்த நேரம் எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்காக நான் கையில குளிசியை வச்சுட்டு தான் எந்த நேரம் நான் வந்து இப்படியான சில சம்பவங்களுக்குள்ள ஈடுபட்டு என்னை கொடுமைப்படுத்தின ஒரு காரணத்துக்காக என்னை யாரும் கைது செய்து என்னை ஒரு தடுப்புக்கோ எங்கேயுமே நான் கொண்டு போகக்கூடாதுன்றதை நான் எதிர்பார்க்கிறேன்.
அப்படி போனாகிறதா இருந்தா நான் அங்க சாவினேன்னு சொன்னாவே தங்கட ஒரு முகத்தை என்னட்டுல காட்டிட்டு ஏற்கனவே பல பேர் இப்படி நடந்து இதுதான் எங்கட முகம், இதைத்தான் நாங்க செய்ய போறோம்ன்றது என்னோட காட்டினதுக்கு பிறகு நான் திருப்பி தடுப்புக்கு போற நிலையில இல்லை. அந்த நிலைக்கு நான் போவேனா இருந்ததுன்னு சொன்னா நான் தற்கொலை தான் செய்ய வேணும்னு சொல்லி என் பேக்கிலேயே நான் என் கையோட ஒரு சித்தால டப்பிலே அந்த குளிசையை போட்டு கையிலேயே வச்சிருக்கிறேன். From commanders, fighters, and protective figures, female ex-combatants are now forced to repress the identity which once defined them, and in many cases have had to reconstruct their identity to fit in a society ruled by fear and suspicion, at the same time ostracized by those who once celebrated them. இயக்கத்தில் இருக்க எவ்வளவோ வேலையில் ஓர்மத்தோடு செய்த நாங்கள். ஆனால் இப்போ சாதாரணமாக தற்போதைய சூழ்நிலையில் சாதாரணமாக ஒரு சின்ன வேலையை கூட செய்கிறதுக்கு நாங்கள் தயங்க வேண்டியிருக்கு. உதாரணமாக மோட்டார் சைக்கிள் ஓடுறன்றது எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். ஆனால் அந்த மோட்டார் சைக்கிள் ஓடுற விஷயத்தையே நாங்கள் இப்போ யோசித்து செய்ய வேண்டியிருக்கு. என்னென்னா, எனக்கு பின்னால் இருக்கிற எந்த உறவுகள் என்னை பற்றி நாளைக்கு என்ன சொல்லும், மனுஷனும் இல்லை அவள் மோட்டார் சைக்கிளை சுற்றி கொண்டு திரிகிறாள் ரெண்டு பின்னுக்கு கதைக்குமோ ரெண்டு அந்த பயம், சமூகத்தின் பிடியில் நாங்கள் சமூகத்தின் கோர பெற்களுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டுருவோமோன்ற அந்த பயம் சாதாரண வேலையை செய்கிறதுக்கு கூட இப்போ எங்களுக்கு பின்னுக்கு தள்ளி இருக்குது. இப்போ நாங்கள் பெற ஒரு கஷ்டம். இப்போ எங்களை ஒரு கிராமத்தில் எங்களை வந்து பின்தள்ளி வைக்க ஒருத்தர் பார்த்து என்ன ஒரு கேள்வி கேட்க நாங்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் படிச்சிருக்கலாம், படித்து ஒரு தொழிலை செய்திருக்கலாம். இப்போ நாங்கள் தொழிலுக்கும் போக வழி இல்லை, படிக்க இல்லை. நாங்கள் இயக்கத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் நாங்கள் படித்த ஒரு தொழிலை செய்து நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். மற்ற பார்வைக்கு நாங்கள் சமுதாயத்தில் நல்ல பேரோடு இருந்திருப்போம். அப்போ நாங்கள் இயக்கத்தில் வந்தும் எங்களை இன்னும் ஒரு தப்பான கண்ணோடு தானே வச்சிருக்கணும். அப்போ நாங்கள் போகாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு இப்படியான கேவலமான ஒரு பேர் வர நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்பேன்ற சூழ்நிலை அப்படியான ஒரு கேள்வியும் எழும்புது சில சந்தர்ப்பத்தில். அந்த ஆண் பெண் போராளி ஆண் பெண் பேரம் இருக்கிறது. அப்போ நாங்கள் எதையும் செய்யலாம், எங்களால் முடிஞ்சது எதையும் செய்யலாம் என்ற இது இருந்தது. ஆனால் இப்போ சாதாரண சமூக பெண்ணாக வந்தாக்கிற உதாரணம் சும்மா நான் எந்த வீட்டு வேலையை கூட என்னால் அதை முடிஞ்சால் கூட செய்ய முடியாமல் இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு இந்த வீட்டில் ஒரு பப்பா மரம், அது சரியா ஓரளவான உயரம், அதில் பப்பா பழம் பழுத்திருக்கு. அந்த பப்பா பழத்தை பிடுங்கினா கீழே விழுந்தா அது அநியாயமாக போயிடும். ஆனால் மரத்தில் ஏறுனா நான் பிடிக்கூடாது. எனக்கு மரத்தில் ஏற தெரியும், ஆனால் ஏற இல்லாத என்னென்னா இங்கே இவள் மரத்தில் ஏறுறாள் என்ற சமுதாய பார்வை. மரத்தில் ஏறுறபடியா இவள் பிள்ளையான நடத்த உள்ள ஆளாக இருக்கும்னு சொல்லி ஒரு சமுதாய பார்வை வந்துடும் என்ற பயத்தில் எங்களை வீட்டு மதிலில் ஏறினா மதிலில் நான் ஜம் பண்ணி ஏறினா அதுலேருந்து அந்த பாப்பா பழத்தை பிடுங்கலாம். பிடுங்குற அந்த வேலை என்னட்ட இருக்குது. ஆனால் நான் அந்த வேலையை செயற்படுத்தலான்னு இருக்கிறேன்னா சமுதாய என் மீதான சமுதாய பார்வை பிள்ளையா போயிடும் என்ற அந்த நோக்கத்தால் இப்படியான செயற்பாடுகள் இருக்கு. இப்போ நான் வசதி இருந்தது, இப்போ அப்படி செய்யலாது. ஏன்னா சமுதாயம் என்ன பிள்ளையா பார்த்துக்கொண்டு நானே சில இந்த ஆசைகள் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் பூர்வமாக சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கேன்னா அது எந்த பாதுகாப்புக்கு நான் சமுதாயத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நெருங்கிய உறவினரை தவிர நான் கணவன் இல்லாமல் வாழ்கிற பெண்ணாண்டு சொல்லி இடத்துலையும் தெரியாது. வந்து பிள்ளைகளையும் தனியாக வச்சு கொண்டு போனான்றது அதனாலையுமே உணர்ந்து கொள்ள முடியாத இடம். நான் அப்படி நடிச்சு கொள்வேன். ஒருத்தருக்கு நான் வைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? யாழ்ப்பாண கலாச்சாரம் தமிழற்ற கலாச்சாரத்தின்படி திருமணமான ஒரு பெண் குங்குமம் போட்டு வைப்பான். கணவன் இருந்தால் குங்குமம் போட்டு வைக்கிற இல்லைன்றது அது தமிழ் மரபு. ஆனால் எனக்கு அந்த பொட்டை கைவிட வேணும், இறந்தாரா இல்லையா என்ற முடிவும் தெரியாது. சரி அப்படித்தான் விவகாரம் தொடர்பு இல்லாத வழியா சரி அவர் இறந்திருந்தாலும் அந்த பொட்டை கைவிட வேணும் இல்லைன்னு சொன்னா அது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கு. அந்த பொட்டு இல்லாமல் கொஞ்சம் நீட்டா வலிக்கிட்டு போனா 4 பேர் என்ன பார்க்கணும். பொட்டோட போனா அவ திருமணமான பெண்ணு சொல்லி ஒரு தடவை என்ன திரும்பி பார்த்து நான் பிள்ளையா கலைக்கிற சந்தர்ப்பம் வராது என்பதற்காக செய்யணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் கண்ணாடிக்கு முன்னுக்கு 2 பொட்டு வேண்டிய யோசிப்பேன். இந்த பொட்டை வைக்கிறதுக்கு எனக்கு இப்பயும் தகுதி இருக்கா இல்லையா எனக்கு எப்பயுமே எழுது.
வீடு வழியே 12-13 பேருன்னு சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி திரட்டி பிடிக்க எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது. யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் கூட வெளிநாட்டு நிறுவனங்கள் சரி யார் சரி வந்தவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தினாங்க. இப்போ கூட அது நான் எதிர்பார்க்குறேன். யாராவது இதுக்கு தண்டிவினமா எங்களுக்கு பாதுகாப்பு தெரிவினமா அல்ல என்ன செய்வினம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இந்த இறுதி கட்டத்தில் நான் ஒரு கையில் சாவு காணும் இதையும் ஒரு கையில் வாழ்வு காணும் இதையும் தான் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ரெண்டை கூட எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு பணியில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ன்றது எனக்கு சரியான கவலையா இருக்கு. யாராவது இதுக்கு என்ன முடிவு எடுப்பினோம் என்ன செய்வினோம் என்று கூட எனக்கு தெரியாம இருக்குது. யாரு எனக்கு வாழ்வுக்காக இதுக்காக யார் கதைக்கா போயினா இருக்கு பேசுறதுக்கு ஆனா பேச முடியல. பேசினா நாளைக்கு நான் காணாமல் போயிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். The women in this film may have been combatants, but they are also victims and survivors of this brutal war. Like so many others, they have lost husbands, parents, brothers, sisters, and children. In a repressive environment in which remembrance of the dead is not allowed, they asked us for a space to mourn for their loved ones. Their request echoes the wishes of thousands of women and men in conflict-affected areas to be allowed the collective right to mourn, to find closure and move forward in their new lives with justice and dignity.